அத்தை பையனுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா? சாப்பாடு மட்டும் தாம்மா வச்சேன், இன்னும் குழம்பு எதுவும் செய்யலம்மா. விடுங்கத்த, ஆனியனும் பூண்டு இருந்தா டக்குன்னு ஒரு ரெசிபி செஞ்சிடறேன். சரிம்மா. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நீள நீளமா கட் பண்ணி வச்சுக்கிறேன். பூண்டு வந்து நமக்கு 3 பல் இருந்தா போதும், எடுத்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். மல்லி இலை கொஞ்சமா எடுத்து அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிறேன். வரக்கொத்தமல்லி 1 ஸ்பூன் எடுத்து ஒரு பேன்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடரா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டு சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தூளா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதோட கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மிளகாய் தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு கொஞ்சமா அதுல போட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுட்டு மல்லி இலை தூவி கலந்து விட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சா நமக்கு சூப்பரான டேஸ்டான ஆனியன் கார்லிக் ரைஸ் ரெடி. அத்தை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு பையனுக்கு கொடுத்துடலாம். நல்லா இருக்குமா, பையனுக்கு பாக்ஸுக்கு போட்டு கொடுத்துட்றேன்.